குயிலென்னும் பறவையினம் கரைத்தாலும் கூவினாலும் தேவனையே அவை துதிக்கின்றன. கரைத்தாலும் கூவினாலும் தேவனையே அவை துதிக்கின்றன. தம்பி தங்கையே நீ தேவனையே தினம் துதிப்பாயா. தம்பி தங்கையே நீ தேவனையே தினம் துதிப்பாயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் அவர் உந்தன் துதிகளை ஏற்றுக்கொள்வார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் அவர் உந்தன் துதிகளை ஏற்றுக்கொள்வார். அபிகாயிலும் தாவீதும். தாவீதை சந்திக்க வருகிற அந்த அழகிய பெண் யார் என்று தெரியுமா? அவள் பெயர் அபிகாயில். நல்ல புத்திசாலி. தாவீது ஒரு கெட்ட காரியத்தை செய்வதிலிருந்து அவரை தடுத்து நிறுத்தியவள். அதை பற்றி தெரிந்து கொள்ளும் முன் தாவீதுக்கு என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கலாம். சவுலிடமிருந்து தாவீது தப்பி ஓடிய பின்பு ஒரு குகைக்குள் ஒளிந்து கொள்கிறார். அவருடைய அண்ணன்மாரும் ஒடுக்கப்பட்டார்கள், கடன்பட்டார்கள். முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அங்கே அவரிடம் போய் சேர்ந்து கொள்கிறார்கள். மொத்தமாக ஏறக்குறைய 400 பேர் இப்போது அவரோடு இருக்கிறார்கள். தாவீது அவர்களுடைய தலைவராயிருக்கிறார். பின்பு தாவீது மோவாபின் ராஜாவிடம் சென்று, எனக்கு என்ன நடக்குமோ தெரியவில்லை, அதுவரை என் அப்பா அம்மா தயவு செய்து உம்மோடு தங்கி இருக்கட்டும் என்கின்றார். பிறகு தாவீதும் அவருடைய ஆட்களும் மலைகளில் ஒளிந்து கொள்கிறார்கள். சாமுவேல் மரணமடைந்தான். இஸ்ரவேலர் எல்லோரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். அதற்கு பின்புதான் அபிகாயிலை தாவீது சந்திக்கிறார். அவளுடைய கணவன் நாபாஸ் பெரிய பணக்காரன், நிறைய நிலங்களுக்கு சொந்தக்காரன். அவனுக்கு 3000 செம்மறி ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருக்கின்றன. ஆனால் அவன் மகா கஞ்சன். அவனுடைய மனைவி அபிகாயில் ரொம்ப அழகானவள். அது மட்டுமல்ல, எதை எப்போது செய்ய வேண்டும் என்று நன்றாக அறிந்திருப்பவள். ஒருமுறை தன் குடும்பம் அறியாதபடி காப்பாற்றுகிறாள். எப்படி? நாம் பார்க்கலாம். தாவீது அவருடைய ஆட்களும் நாபாலுக்கு தயவு காட்டியிருக்கிறார்கள். அவனுடைய செம்மறி ஆடுகளை பாதுகாக்க உதவி செய்திருக்கிறார்கள். அதனால் தங்களுக்கு ஒரு உதவி செய்யும்படி கேட்டு தாவீது தன்னுடைய ஆட்களில் சிலரை நாபாலிடம் அனுப்புகிறார். நாபாலும் அவருடைய உதவியாளர்களும் செம்மறி ஆடுகளின் மயிரை கத்தரித்து கொண்டிருக்கையில் தாவீதின் ஆட்கள் வருகிறார்கள். அன்று ஏதோ ஒரு பெரிய விருந்து நடைபெறவிருப்பதால் ஏகப்பட்ட நல்ல உணவு பண்டங்களை நாபால் வைத்திருக்கின்றான். எனவே தாவீது ஆட்கள் அவனிடம், நாங்கள் உமக்கு தயவு காட்டியிருக்கிறோம். உம்முடைய செம்மறி ஆடுகள் ஒன்றையும் நாங்கள் திருடவில்லை. அவற்றை பாதுகாக்கவே உதவி செய்திருக்கிறோம். அதனால் தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் உணவு தாரும் என்று கேட்கிறார்கள். அதற்கு நாபால், உங்களை போன்ற ஆட்களுக்கு சாப்பிட நான் எதுவும் கொடுக்க மாட்டேன் என்கின்றான். அது மட்டுமல்ல, படுமட்டமாக பேசுகிறான்.
தாவீதை பற்றி கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்கிறான். அவன் பேசியதையெல்லாம் அவர்கள் தாவீதிடம் வந்து சொல்கிறார்கள். அப்போது அவருக்கு பயங்கர கோபம் வந்துவிடுகிறது. உங்கள் பட்டயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தன் ஆட்களுக்கு கட்டளையிடுகிறார். அவர் சொன்னபடியே அவர்கள் நாபாலையும் அவன் ஆட்களையும் கொல்வதற்கு புறப்படுகிறார்கள். நாபால் பேசிய இழிவான வார்த்தைகளை கேட்ட நாபாலின் ஆட்களில் ஒருவன் நடந்ததை அபிகாயிலிடம் சொல்கிறான். உடனடியாக அபிகாயில் சில உணவு பண்டங்களை தயார் செய்து அவற்றை சில கழுதைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு புறப்படுகிறாள். வழியில் தாவீதை சந்தித்ததுமே தன் கழுதை மீதிருந்து இறங்கி குனிந்து வணங்கி, தயவு செய்து என் கணவர் நாபாலை பொருட்படுத்த வேண்டாம். அவர் ஒரு முட்டாள்தனமாக காரியங்களை செய்கிறார். இதோ உங்களுக்கு ஒரு பரிசு. தயவு செய்து இதை ஏற்றுக்கொண்டு நடந்துவிட்ட காரியங்களுக்காக எங்களை மன்னியும் என்கிறாள். அதற்கு தாவீது, நீ புத்திசாலி பெண். நாபால் அற்பமாக நடந்ததற்காக அவனை கொல்ல நினைத்தேன். அதை செய்யாதபடி நீ என்னை தடுத்து நிறுத்தினாய். இப்போது சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ என்று சொல்கிறார். பிற்பாடு நாபால் இறந்ததும் அபிகாயிலை தாவீது மனைவியாக ஆக்கிக் கொள்கிறார். ஆமென்.